அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது முருங்கைக்கீரை புளிக்குழம்பு. இங்கே பாருங்கள், ஒரு எலுமிச்சை அளவு புளி ஊற போட்டிருக்கேன். ரெண்டு பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். ரெண்டு தக்காளி, ஒரு ஆனியன், புளி தண்ணி கரைச்சி அந்த சாரில் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணி அந்த மேஷ் பண்ணிக்கணும். நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் அந்த மேஷ் வச்ச அந்த வாட்டரில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. முருங்கைக்கீரை, குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. அந்த புளி தண்ணியிலே அந்த கீரையும் ஆட் பண்ணிக்கோங்க, கரைச்சி வச்ச புளி தண்ணியிலே. அதுக்கு பிறகு எண்ணெய் சூடாயிடுச்சுங்க பாருங்கள். ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் போடுங்க. சின்ன ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் நான். கொஞ்சோண்டு வெந்தயம் போடுங்க, இது கூட நல்லா வாசமாக இருக்கும். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வெட்டி வச்சது நான் இதில் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் போடுங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வெட்டி வச்சது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் வதக்கின பிறகு ஒரு முருங்கைக்காயும் போடுங்க. இதில் பாருங்கள், நான் ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கேன். இது நல்லா வாசமாக இருக்கும். இந்த புளிக்குழம்புல இந்த சேர்த்தா நல்லா ஹெல்த்தியானது கூட. ஆனால் குயிக்காக செஞ்சிடலாம், ஈஸியாக கூட இது. இங்கே பாருங்கள், வதங்கின பிறகு அந்த புளி கரைச்சி வச்ச சாறு இருக்குல்ல, அந்த சாறு அந்த முருங்கைக்கீரைலாம் இதில் ஆட் பண்ணுறேன். இதில் சேர்த்துருக்கேங்க நான் உப்பு சேர்த்துருக்கேன், குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். ஓகேவா? பாருங்கள், ரொம்ப குயிக்காகிடும், நல்லா ஹெல்த்தியாக கூட இது. இங்கே பாருங்கள், ஒரு கொதி பபுள்ஸ் வருதா? இப்போ ஒரு கொதி வந்த பிறகு நம்ம சிம்மில் வைக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, கொதி வந்துச்சு கம்ப்ளீட்டாக. சிம்மில் வச்சு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ குயிக்காக சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ வாட்சிங்.